திரு ஹைதரலிடம் இந்த அறிக்கை இதுல முரண்கள் இருக்குது அல்லது இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அறிக்கை சமூக ரீதியிலான பொருளாதார ரீதியிலான இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மத ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக பெற வேண்டிய நகர வேண்டிய விஷயங்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, இப்போ தெளிவாக சச்சார் கமிஷன் உங்களுக்கு அதாவது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். சச்சார் கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறது, தலித் மக்களை விட இஸ்லாமியர்கள் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறது. எங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய ஐயா பேராசிரியர் சொன்னது போல எத்தனை விழுக்காடு இருக்கிறோம், 2 விழுக்காடு தான் அதாவது அரசு பணிகளில் இருப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் இராணுவத்தில் முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்க அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் பிஜேபி தான் அதை அப்படி பண்ணக்கூடாது, அது ராணுவத்திலையும் அப்படி பண்ண அது வேற விதமாக ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தடுத்தாங்க. ஏன்னா ராணுவத்தில் சில நேரங்களில் சில இடங்களில் எழுதப்படாத சட்டமாக சில இடங்களில் முஸ்லீம்களே வைக்கக்கூடாது என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே முஸ்லீம்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் இந்த கணக்கெடுப்பின் மூலமாக நீங்கள் நகர்த்த வேண்டிய விரும்புகின்ற சமூக ரீதியிலான பொருளாதார ரீதியிலான உரிமைகளாக அல்லது உங்களுடைய பார்வையாக இந்த கணக்கெடுப்பில் நீங்கள் வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். அதாவது அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கேற்ற சலுகைகளையும் உரிமைகளையும் தாருங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பாருங்க. சலுகை வேணுங்கிறதே முதல்ல தப்பு. சலுகையே எந்த சலுகையுமே இல்லையே, சரி அப்புறம் என்ன சலுகை வேணும்? சலுகையே பூஜ்ஜியத்தில் இருக்கிறது. நான் ஒரு சிறிய பேராசிரியர் தமிழ்நாட்டுல இவங்களுக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு இருக்கா இல்லையா, அப்புறம் அவங்களுக்கு சலுகையே இல்லையா? நிறைய விஷயங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகே தொடரலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வாதம் 0.8 விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதிகரித்திருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டையோ மற்ற விஷயங்களை அதிகரிப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியும் இயல்பாக வெளிகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மத ரீதியிலான கணக்கெடுப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க, உங்களிடம் ஐயா சொல்லுங்க. ஏதோ போன இல்லை, நம்ம இவர் பேசிகிட்டு இருக்கும்போது சலுகைகளே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அது உண்மையாக மறுக்கக்கூடியது. சார், காரணம் என்னன்னா, கல்வி ரீதியாக இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை என்ற பெயரிலே கொடுக்கின்றது. சரி, நம்ம அதுக்குள்ளே ஆழமாக போனால் விவாதத்தினுடைய பாதை மாறி போயிடும். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். இதில் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி இருக்கின்றது என்பதில் புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க, அது யாரும் மறுக்கவே இல்லை. சார், நான் ஒரு பிரிவினுடைய வளர்ச்சி மட்டும் நாட்டிற்கு ஆரோக்கியமானது, அதை மட்டும்தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது எல்லாம் சார்ந்ததாக இருக்கும். அது மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், எல்லாமே. இப்போ அந்த சொல்றது ஒரு பிரிவினுடைய வளர்ச்சி என்பது மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு பிரிவு வளருவது என்பது அது வீக்கமாக இருக்குமே தவிர்த்து அது வளர்ச்சியா இருக்கு. இப்போ இது அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா பொருளாதார அடிப்படையில் வேலை வாய்ப்புகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மட்டுமே வளருவது. கல்வி அறிவினுடைய சதவீதம், இஸ்லாமியர்களுடைய கல்வி அறிவினுடைய சதவீதம் கிட்டத்தட்ட ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு மிகவும் குறைவான அளவில் இருக்கு. சார், 53% ஆண்களும் பெண்களுக்கு 50% இருக்கு. கட்டாயமா இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இந்த மக்கள் தொகை, அந்த குறிப்பிட்ட மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி இருக்கு. ஏன் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய சட்ட ரீதியான சில விஷயங்கள் கடைபிடிக்கிறதுக்கு ஏன் முன்வர தயாராக ஒரே மாதிரி நீங்க பொது சிவில் கோட் சொல்றீங்க, பொது சிவில் கோட் சொல்றீங்க, பொது சிவில் சட்டம், குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரலாம். ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறேன், பொது சிவில் சட்டம் என்பது கொண்டு வருவது தப்பு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், அந்த ஒரே மாதிரியான சட்டம் குரியத் சட்டமாக இருக்கணும் அவங்க சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அதே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மாதிரி தான் உங்க சட்டம் மதசார்பற்ற நாடு, நாடு மதசார்பற்ற நாடு என்றால் ஷரியத் சட்டம் என்பது இந்த தேசத்துக்கு நான் கேக்குறது இல்ல ரெண்டு விஷயம். ஐயா நீங்க தேசம் மதசார்பற்ற நாடு ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் யாரா ஒரு பேசலாம். ஒரே ஒரு செகண்ட் ரெண்டு விஷயம் வெளியில இருந்து பொது சிவில் சட்டம்ங்கிறது கொண்டு வர இல்ல ரைட். நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எந்த விஷயமானது விளக்கப்பட்டு இருக்கின்றதோ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஷரியத் சட்டம் என்பது ரைட் இல்ல. நான் என்னுடைய கேள்வி என்பது அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்குமான வித்தியாசங்கள் ஏராளமானதாக இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கான ஒரு சட்டம், சிவில் சட்டத்தை அவர்களுக்கு பொருத்தி பார்ப்பது என்பது எந்த அளவுக்கு நான் வரேன். இந்த காமன் சிவில் கோட் பேசினீங்கன்னா நம்ம தனியா பேசணும், அது தனியா போகுது. இப்போ நான் சொல்ல வர்ற செய்தி, முதல்ல அடிப்படையிலேயே இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதே தவறு. 0.8%, அதாவது
வளர்ச்சி என்பது வேறு, வளர்ச்சி விகிதம் என்பது வேறு. growth வேற, growth ரேட் வேற. growth எல்லாருக்கும் தான் இருக்கு. நீங்க காட்டின புள்ளி உரத்துல 60 கோடி இந்துக்கள் கூடியிருக்கிறார்கள், 13 கோடி இஸ்லாமியர்கள் கூடியிருக்கிறார்கள். இப்போ நீங்க வளர்ச்சி விகிதத்தை தான் பார்க்கணும், வளர்ச்சியை பார்க்கக்கூடாது. அதுலேயும் நண்பர் சொன்ன அந்த ஒரு செய்தி ரொம்ப அழுத்தமாக மறுக்கப்பட வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வலுப்பெறுவது வீக்கம்ங்கிறார். அதாவது இஸ்லாமியர்கள் வளர்வது என்பது ஏதோ ஒரு வீக்கம்ங்கிற மாதிரி. என்ன இஸ்லாமியர்கள் வளர்ந்துட்டா அந்த நாட்டுக்கு அப்படி என்ன கெடுதல் வந்துருச்சு? இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் பங்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? அதாவது கான் அப்துல் கஃபார் கான் 95 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார், 45 வருஷம் ஜெயிலில் இருந்தார். யாருக்காக? வைக்கம் காதிர் முகமது தூக்கில் போடப்பட்டார் 42ல் வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக. இன்னைக்கும் முகமது இக்பால் பாட்டை தானே எல்லாரும் பாடிட்டு இருக்கிறீங்க, சாரே ஜஹாங்கே அச்சான். இல்ல யாரும் இந்த விஷயத்துல நான் ஒன்னு சொல்ல வந்து பாட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எதுக்குன்னா இஸ்லாமியர்களை அபுல் கலாம் ஆசாத்துல இருந்து நீங்க இஸ்லாமியர்கள் எல்லாமே ஏதோ அப்துல் கலாம்ல இருந்து நாங்க எல்லாரும் கலாம் வரைக்கும், அபுல் கலாம் ஆசாத்துல இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் நீங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் ஏதோ இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் போல பேசுவதும், இந்த நாடு இந்து நாடு என்பதும், இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் என்பதும், இது எல்லாமே நீங்க பேசுகிற பேச்சுகள் சட்டத்துக்கே புறம்பானது. ஒரே ஒரு விஷயம் ஐயா சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம், எனக்கு என்னமோ இந்த விவாதத்துல ஒரு பார்வையாளர் மாதிரியே இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். இந்த சமீபத்தில் நம்ம ஹைதராபாத்தில் திரு ஓவைசி அவர்கள் 50% நாம தான் மெஜாரிட்டியா இருக்கும், அதனால இந்து திருவிழாக்கள் தடை செய்யப்பட வேண்டும். ஏன்னா அங்க சார்மினார் ஒட்டி இருக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கு, ஒரு லட்சுமி கோவில், அந்த கோவிலினுடைய வழிபாடு அந்த பகுதியை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் என்னமோ இஸ்லாமியர்கள் எல்லாரும் நம்ம கண்டிப்பா வந்து வேறுபாடு பார்க்கறது, ஆனா இவைகள் நடக்கின்றதா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. பாபர் மசூதியை கேள்விக்கு வந்துடுறேன். திரு ஹைதர் அலி, நான் அந்த விவாதத்துக்குள்ளே போறோம்ல. ஆண்டாண்டு காலமாக விவாதிக்கப்பட்ட விவாதம் அது தீர்வை தொடுக்குமான்னு எனக்கு தெரியல, நம்ம பேசலாம். என்னுடைய கேள்வி, தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருப்பீர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் உங்களை போன்ற இஸ்லாமியர்களுக்கான இயக்கங்களும் கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இப்பதான் சொல்லிட்டாங்க 44,000 நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க சொல்றது எவ்வளவு? நாங்கள் அதை விட அதிகமா இருப்பதா தான் கருதுறோம். சொல்றீங்க. அப்போ 18% இவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. 18% எல்லாம் சொல்லுங்க. நாங்க அதிகமா சொன்னதே 13% தான் சொன்னமே தவிர 18. இங்க பாருங்க ஒரு விஷயம், நான் முதல்ல உள்ள விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன். நீங்க இடஒதுக்கீட்டு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நீங்க ஆரம்பிச்சீங்க, நீங்க இந்த விகிதாச்சாரம் அடிக்கிறதுனால எங்களுக்கு கூடணுமேன்னு ஒரு ஐயா சொன்னாரு, உங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. இடஒதுக்கீடு இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னாரு. இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்குதா எங்களுக்கு? மண்டல் கமிஷன்ல மண்டல் கமிஷனை உண்டாக்கிய அந்த மண்டல் கமிஷனை வந்து இந்திரா காந்தி போட்டு அதுக்கு பிறகு நம்ம கொண்டு வருகிற நேரத்தில் அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சொல்லித்தான் அதை வந்து விபி சிங்குடைய ஆட்சியவே அகற்றினார்கள். அது பல முறை விவாதிக்கப்பட்டது, அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், அது வேற விவாதம். என்னுடைய கேள்வி என்பது, நீங்க 44,18,331 பேர் இங்க, சாரி இஸ்லாமியர்கள் 42,29,479 பேர் இங்க அப்படின்னு அந்த கணக்கெடுப்பு சொல்லுது அப்படின்னு சொன்னா இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். இல்லை, நான் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய கணக்கெடுப்புல வந்து எங்களை வந்து குறைச்சி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் குறைச்சி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இது 42. இதுவே இருந்தாலும் அப்போ இதை விட அதிகங்கிறதா நீங்களும் ஒத்துக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் இதை விட அதிகம். அப்போ அதை தான் அவங்க சொல்றாங்க, இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. பாருங்க, இது இப்போ 2011 மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்தே எங்களுடைய ஜனத்தொகையை குறைச்சு சொல்லிட்டு வர்றாங்க. அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது, அரசு குறைவாக காட்டுகிறதுங்கிறீங்களா? இல்ல இல்ல, அதாவது நீங்க இஸ்லாமியருடைய எண்ணிக்கை வந்து இந்த விகிதாச்சாரிய அடிப்படையில பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. விகிதாச்சாரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது கேரளாவில். அதே மாதிரி இன்னும் பல பகுதிகளில் வந்து குறைஞ்சிருக்குது, இன்னும் சில இடங்கள்ல தான் ஏறி இருக்குது ஆச்சுங்களா. ஆனால் இந்த ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, ரேஷியோ வந்து நீங்க முதல்ல இவங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கூடியிருக்குன்னு சொல்லும் போதை விட இப்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் புள்ளிவிவரம் தருகிறது. யதார்த்தமாக இருந்த ஒரு செய்தியை ரொம்ப சுருக்கமா அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு
இந்த புள்ளி விவரம் சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள் போனால் இந்த புள்ளி விவரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம விவாதிக்கிறதுல பயனே இல்லை. சரியோ தப்போ இந்த புள்ளி விவரத்தை வைத்து விவாதம் இது ஒன்று. இரண்டாவது, திரும்ப திரும்ப இடஒதுக்கீட்டை ஏதோ சலுகை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு சலுகை அல்ல, அது நம்முடைய உரிமை. ரொம்ப அடிப்படையில அது சலுகை என்கிற சொல்லையே நான் மறுக்கிறேன். நான் நேரடியாக திரு ராமசுப்ரமணியன் அவர் முதல் சுற்று ஒரு கேள்வி வச்சார் பீகார் தொடர்பாக. இந்த வாதத்தில் அது ஒரு பெரிய பொருளாகவே இருக்கிறது. மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் வந்து கருத்து கணிப்புகளை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெளியிட்டால் சாதி அடிப்படையில் கட்சிகள் பலம் பெறக்கூடும், அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும், சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று இதே மேடையில் பல விவாதங்களில் பாஜக உள்ளிட்டவர்கள் கூட வைத்த வாதம் அது ஏற்புடைய வாதமாக கூட இருக்கலாம். இப்போ மத ரீதியிலாக இந்த கணக்கெடுப்பை வெளியிடுவது என்பது சாதிய ரீதியிலாக ஒன்றுபடுவது விரும்பவில்லை மத்திய அரசு. மத ரீதியிலாக தனித்தனியாக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று அந்த கணக்கெடுப்பின் மூலமாக காட்டுவதன் மூலமாக பிரித்து காட்டுவதன் மூலமாக மத ரீதியிலாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருமுகப்படுத்தக்கூடிய அதை வாக்குகளாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு ஆதாரத்தோடு உங்களால் மறுக்க? இல்லை அது இந்த புள்ளி விவரங்கள் இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட இதற்கு முன்பே பல முறை இது சொல்லியாகிவிட்டு இருக்கு. அங்கே வந்து பீகாரில் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 16% மக்கள் வந்து இஸ்லாமியர்களாக தான் இருக்கின்றார்கள். அதை பிரேக்கப்பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் யாதவ் எவ்வளவு இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் சொல்லலைன்னா கூட இந்த விஷயங்களெல்லாம் வெளிப்படையாக வந்துவிட்டன. ரெண்டாவதாக நாங்கள் யாரெல்லாம் பிஜேபியில் சொன்னாங்கன்னா இந்த கேஷ் சென்சஸை பற்றி 2 தடவை பேசியது நான் தான். இதை தவிர நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. பிஜேபிக்கு ஒரே கருத்து தானே இருக்க முடியும். ஆமாம் அதனால் இல்லை நான் ஏன்னா நீங்கள் அந்த சென்சஸை பற்றி பேசும்பொழுது கேஷ் சென்சஸை பற்றி பேசும்பொழுது நான் தான் இங்கே வந்தேன். அதற்கு பிறகு வரும்பொழுதும் நான் தான் இங்கே வந்து பேசினேன். இதை தாண்டி வேற யாரையும் நீங்கள் கூப்பிட்டீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நான் சொல்லிருக்கின்றேன். அதனால இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சது. இன்னைக்கு எவ்வளவு பேர் அங்க பீகார்ல இருக்காங்கிறது ஒரு பேராசிரியர் சொன்னது போல இத்தனை % அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை நம்ம டிஸ்பியூட் பண்ண வேண்டாம். ஆனா இட் இஸ் ஆல்சோ டிஸ்பியூட்டபிள் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. பீகார் மட்டும் தனித்து காட்டப்பட்டிருக்கிறது. அது தனி அர்த்தம் இல்ல. திரு ராஜேஷ், அடிப்படையில் இந்த சாதிய ரீதியிலான கணக்கெடுப்பு அதே ஒரு நிமிஷம் ஒன்னே சொல்லிடுறேன். ஒரு செகண்ட் ஒன்னே சொல்லிடுறேன். நண்பர் சொன்னார் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ சொல்கிறேன் அது குறைச்சி தான் காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர்களுடைய இனத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் இங்கேயே சொல்லியிருக்கின்றார், எங்களோட பர்சன்டேஜ் இஸ்லாமிய பர்சன்டேஜ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18% என்று சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் குறைச்சு காமிக்கிறாங்க. எனக்கு இந்த கிசு கிசு பேசுற மாதிரியே பேசுறோம். இங்கே உட்கார்ந்து நான் முடிச்சிடறேன். நான் என்னக்கா சொல்றேன்னா நம்ம எதையும் பேரை சொல்றதுக்குலாம் கொஞ்சம் ஒண்ணு இல்ல. ஐ திங்க் ஹாஜா கனியா இருப்பாரு. ஒருவர் ஒரு இனத்தை சொல்லிடலாம். அவர்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஹாஜா கனி தான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு அதெல்லாம் ஒண்ணு சொல்றது எனக்கு தெரியல. தவறான விஷயம் இல்லை. அதனால சொல்லலாம். ஓகே, பரவாயில்ல. 18% இருந்தா பரவாயில்ல. ஓகே.